மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை இல்லை. தடை கோரிய எடப்பாடி பழனிசாமியின் மனு தள்ளுபடி. அதிமுக விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க அதிகாரம் உள்ளதா என்ற கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுள்ளது. தீர்ப்பு தொடர்பாக அதிமுக முன்னாள் MP CV சண்முகம் பேட்டி. நீதிமன்றம் எங்களுடைய வாதத்தை ஏற்று தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை நீங்கள் இந்த மனுவை விசாரிப்பதற்கு முன்பு உங்களுக்கு அந்த பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி சட்டம் 29A படியும் பேரா 15 படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்து கொண்டு முடிவு செய்யுங்கள் என்று தெளிவுபடுத்தினார். நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளதாக O பன்னீர்செல்வம் வரவேற்பு. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வினாலும் மீண்டும் தர்மமே வெல்லும் என பேட்டி. இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. தர்மம் தன் வாழ்வுதனை சூது கவ்வ மீண்டும் தர்மம் வெல்லும் என்பது இன்றைக்கு நிரூபணமாயிருக்கிறது. சென்னை எழும்பூரில் உள்ள அசோகா ஹோட்டலில் வரும் 17ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு OPS ஆலோசனை. அதிமுக விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பு வெளிவந்துள்ள நிலையில் ஆலோசிக்கிறார். அதிமுக உட்கட்சி விவகாரத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற பின்னணியில் பாஜகவின் சித்து விளையாட்டு உள்ளது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படாது என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. இப்ப கூட என்ன பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுட்டாருன்னா இதெல்லாம் திரும்ப பெற்று தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, இரட்டை இலை முடக்கப்படாதுன்னு உடனே வரும். இதெல்லாம் வரப்போது பாருங்க. ஆதரவாளர்களுடன் ஆலோசனை ஏதும் நடத்தவில்லை என செங்கோட்டையன் விளக்கம். EPS விழா குறித்து தான் கூறியது அன்றோடு முடிந்தது என்றும் பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்கள். சென்னையில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். தாவேக தலைவர் விஜய்க்கு பணக்கொழுப்பு என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். தமிழ்நாட்டில் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன தெரியும் என்றும் கேள்வி. பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன தெரியும்? உடல்ல கொழுப்பு கடிப்பிடிப்பீங்க, பணக்கொழுப்பு கடிப்பிடிப்பீங்க, சொல்ல வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு, அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும். மைக்கை நீட்டினாலேயே சீமான் எதையாவது உளறி கொட்டுவதாக தாவேக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சம்பத்குமார் பதிலடி. அரசியல் கட்சிகள் தேர்தல் வியூக வடிவமைப்பாளர்களை நியமிப்பதன் அவசியத்தை புரிந்து கொள்ளாமல் பணக்கொழுப்பென பேசுவதா என்றும் கேள்வி. திராணி இருந்தால் ஒரே ஒரு முறை செய்தியாளர் சந்திப்பை விஜய் எதிர்கொள்ளட்டும், அப்புறம் மற்றவற்றை பேசலாம் என நாம் தமிழர் கட்சியின் இடும்பாவனம் கார்த்திக் காட்டம். பிரசாந்த் கிஷோரின் வியூகம் பீகாரிலேயே ஒர்க் அவுட் ஆகாத போது விஜய்க்கு எப்படி உதவும் என செல்வ பெருந்தகை கேள்வி. அப்படின்னா பீகார்ல இவர் போட்டிட்டாரு, வெற்றி பெற முடியல, தோத்து போயிட்டாரு. அவர் ஸ்ட்ராட்டஜி அவருடைய மாநிலத்தில் அவருக்கே ஒர்க் அவுட் ஆகல, அப்ப எங்க விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆக போகுது? சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் உள்ள மத்திய அரசை ஏன் அன்புமணி கேள்வி கேட்கவில்லை என்றும் ஆதங்கம். வெற்றியை தீர்மானிக்கும் அளவிற்கு விஜய்க்கு வாக்கு வங்கி இல்லை. சினிமாவில் இருந்து அரசியலில் வெற்றி பெற்றது எம்ஜிஆருடன் முடிந்து விட்டதாக அமைச்சர் I பெரியசாமி தேனியில் பேட்டி. மக்கள் சினிமா வேறு, எம்ஜிஆர் காலத்தோடு போச்சு. இப்பெல்லாம் பிரித்து பார்க்குறாங்க. சினிமாவை அரசியலோடு கலப்பதில்லை. சென்னை செங்கல்பட்டு இடையே விரைவில் இயங்கவுள்ள குளிர்சாதன புறநகர் ரயில் அறிமுகம். மெட்ரோ ரயில் கதவு போல தானாக திறந்து மூடும் வசதி இருப்பதால் படிக்கட்டு பயணத்தை தடுக்க முடியும் என்றும் அதிகாரிகள் தகவல்.
ஸோ ஆட்டோமேட்டிக் டோர்ஸ்ன்றது ஒரு மேஜர் சேஃப்டி ஃபீச்சர் தான். அண்ட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினைக்காக சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன்? வேல் யாத்திரைக்கு அனுமதி கேட்ட பாரத் இந்து முன்னணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. ஒவ்வொருவரின் மத நம்பிக்கையை பாதுகாப்போம், யாருடைய மத வழிபாட்டிலும் அரசு தலையிடாது. சென்னையில் வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்கினால் அது தேவையற்ற விரும்பத்தகாத பிரச்சினைகளை உருவாக்கும் என்றும் காவல்துறை குற்றச்சாட்டு. கல்குவாரியில் கனிமவள கொள்ளையை தடுக்க தவறியதாக சாத்தூர் வட்டாட்சியர் ராமநாதன் சஸ்பெண்ட். உடந்தையாக இருந்த வேளாண் துறை அதிகாரி உள்ளிட்ட மேலும் 6 பேரையும் பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் ஜெயசீலன் அதிரடி. கிருஷ்ணகிரியில் பள்ளிக்கு தாலியை மறைத்தபடி வந்த 9ஆம் வகுப்பு மாணவி. சமூக நலத்துறையில் ஆசிரியர்கள் புகார் அளித்ததால் பெற்றோர் கணவர் மீது வழக்கு பதிவு. சென்னையில் கிரிக்கெட் போட்டிக்காக பயிற்சியில் ஈடுபட்ட மேயர் பிரியா. பேட்டிங் பவுலிங் செய்து அசத்தல். இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி வீரர்கள் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் அரை சதம் அடித்த நிலையில் சுப்மன் கில் சதம் விளாசி அசத்தல். அதிமுக பொதுச் செயலாளர் பதவி, இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்ததை ஏற்கக்கூடாது என்றும், உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட மனுக்களை விசாரிக்க தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்தது. இதனை நீக்க கோரி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத், புகழேந்தி, KC பழனிசாமி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் R சுப்பிரமணியன் மற்றும் G அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தங்கள் மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் எவ்வித முடிவையும் எடுக்கும் முன்பே விசாரணையை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக ரவீந்திரநாத் தரப்பினர் வாதிட்டனர். மேலும் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் இருப்பதால் இது சம்பந்தமாக விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க கூடாது என்று கூறினர். அப்போது குறுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது, புதிய தலைமை தேர்வு செய்தது ஆகியவை உட்கட்சி விவகாரங்கள் என்றும், இதில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்றும் வாதிடப்பட்டது. சட்டமன்ற தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. பின்னர் பதிலளித்த தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அனைத்து தரப்பினரிடமும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் மட்டுமே அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டனர். மேலும் சின்னம் ஒதுக்கீடு விதிகளின் அடிப்படையில் விசாரணையை தொடர அனுமதித்த நீதிபதிகள் மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து திருப்தி அடைந்த பிறகே விசாரணையை தொடங்க வேண்டும் என்றும் ஆணையிட்டனர். இந்நிலையில் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனிடையே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் வரும் திங்கட்கிழமை ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அதிமுக தொண்டர்கள், உரிமை மீட்புக் குழுவின் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார்.